இப்போ 41 பேர் இறந்துட்டாங்க. தொடர்ந்து வந்துட்டு தினம் ஏதாவது ஒரு ப்ரூஃப் அப்படின்றது வந்துட்டே தான் இருக்கு. அதன் அடிப்படையில இன்னைக்கு வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு இந்த ஒரு கேஸ் போகுது. அத பத்தி சொல்லுங்க சார். ஒரு பொலிட்டிக்கல் ஈவென்ட் நடத்தணும்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா முதல்ல இருக்கணும். டிவிகேவை பொறுத்தவரை அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாவே இல்லை. அவங்க இன்னும் ஒரு ஃபேன் கிளப்பா தான் இருக்காங்க. அரசு தரப்புலயும் பெரிய ஒரு தவறு இருக்கு. ஏன்னா அவங்களுமே பார்த்தோம்னா ஃபர்ஸ்டே ஒரு ஈவென்ட் நடத்துறாங்க திருச்சியில. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் நடத்துறாங்க. அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் வருது. ஏகப்பட்ட பேர் மயங்கி விடுறாங்க. நிறைய பேருக்கு இன்ஜுரிலாம் ஏற்படுது. டிராபிக் பிரச்சனை வருது. ஆம்புலன்ஸ் போக முடியல. ஏர்போர்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ராய் பண்றாங்க. நிறைய பிரச்சனைகள் நடக்குது. பட் இருந்தாலும் இதெல்லாம் பொருட்படுத்தாம திரும்பவும் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. சோ அரசும் இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்க கூடாது. இது ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் முக்கியத்துவமே கிடையாது. இவங்க என்ன பெரிய விஜய் என்ன பெரிய அரசியல் பேசிட்டாரு, ஸ்டேஜ்ல போய் நின்றுட்டு ஒரு 2 பேப்பரை பார்த்து ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு. இதை பேசாம வீட்டுல இருந்தே பேசலாமே, ஒரு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் அதை போடலாமே. இதை பேசுறதுக்கு காலையில இருந்து மக்களை வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இதுல பெரிய ஆழமான அரசியலும் இல்லை.